டீசர் வேற சரி ஓகே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தலை மாசா இருக்காரு அதுல. ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். அண்ட் ஆதிக் ஃபேன் அப்படியே இதை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாமே. அண்ட் அந்த கோட் சூட்ல இருந்து அவர் அந்த ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வர்றதுல இருந்து ஒவ்வொரு சீனுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த பாட்டு ஜிவியோட மியூசிக். அண்ட் அது என்ன பாட்டு? ஓஜி சாங் சூப்பரா இருந்துச்சு. அதுல ஏகேன்னு ஆதிக் அந்த கத்துற அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படி இருந்துச்சு. அண்ட் இது ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும் இந்த படம் அப்படின்னு நாங்க நினைக்கிறேன். அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குட். அந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி ஏகேவே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த டீசர்ல டார்க்னு ஒரு வேர்ட் வரும். அதுல ஏகே அப்படின்றது மட்டும் பிரைட்டா இருக்கும். இது ரெண்டுமே ஒரு மாதிரி டிம்மா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க கேஜிஎஃப் மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கேஜிஎஃப் மாதிரிலாம் இல்ல. லைக் அவரோட அந்த இப்போ விஜய்க்கு கோட் வந்துச்சுல்ல, சோ அதுல அவர் நடிச்ச ஒவ்வொரு படத்தோட சீனும் அந்த ரீமேக்கா இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த படம் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்கு. எந்த படத்துல ஜாயிண்ட் ஆச்ச மாதிரி இருக்கு? பில்லாவோட அந்த ஒரு சீன் அதுல வந்துருந்துச்சு. ஸோ நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தது பில்லாவோட சீன் அதுல ஒன்று வந்துச்சு. அந்த மாதிரி தான் ஐ கெஸ் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. நீங்க ட்ரைலர் பார்த்த வரைக்கும் இதுதான் கதைன்னு எதனா சொல்ல முடியுதா உங்களால? ஓகே, அந்த ட்ரைலர் என்னதான் தெரிஞ்சது உங்களுக்கு? ட்ரெய்லர்ல இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்கும். லைக் ஃபேன்ஸ் இது வரைக்கும் அவர் வந்து நார்மலாவே நடிச்சிட்டாரு. ஒரு சாதாரணமா ஒரு ஹஸ்பண்டா நடிச்சிட்டாரு. அண்ட் ஒரு வக்கீலா அப்படி அந்த இதுல நடிச்சிட்டாரு. ஒரு நார்மலாவே இருந்ததுல